welcome to Cook with Martina. இன்னைக்கு prawn மசாலா செய்யலாம் வாங்க. ஒரு வெங்காயம், பெப்பர் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், 2 பட்டை, 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்திக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திருக்கேன். கருவேப்பிலையும் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சு வச்சிருந்த மசாலா தான் நான் இப்போ சேர்த்துறேங்க. இஞ்சி பூண்டு மசாலா 1 ஸ்பூன், ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துறேங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சால்ட், ஜீரா பவுடர் 1 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்பதான் அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகும். நான் 1 கிலோ ப்ரான்ஸ் வாங்கினேன். பட் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான் வரும். ப்ரான்ஸை சேர்த்து நல்லா அந்த மசாலால நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ப்ரான்ஸ் ரொம்ப சீக்கிரமா குக் ஆயிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 to 7 minutes மட்டும்தான். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிடும். நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். அப்பதான் அந்த ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகும். நம்ம 5 to 7 minutes இப்போ க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட போறோம். அருமையா குக் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, அந்த கிரேவி எல்லாம் நல்லா திக் ஆயிடுச்சு. அதுவும் சண்டே அன்னைக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு இதை சைட் டிஷ்ஷா வச்சுக்கிட்டீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். 1 ஸ்பூன் பெப்பர் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஃபைனல் டச். இப்போ கொத்தமல்லியை சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்க போறோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. prawn மசாலா ரெடியோ ரெடி.